நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 கேட்கப்பட்ட கேள்வி, இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகளானது இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. அது எந்த சட்ட திருத்தம்னு கேட்குறாங்க. 42வது அரசியல் திருத்தமா, அல்லது 43வது அரசியலமைப்பு திட்டம் 1977, 44வது அரசியலமைப்பு திட்டம் 1978, 45வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1980 கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 42வது அரசியலமைப்பு திருத்தம் 1976. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு குடிமையியல் பகுதியில் அரசியலமைப்பு தலைப்பின் கீழே பக்கம் 289 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதான் அந்த புக்கில் உள்ள பேஜ். என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே அது கூறப்பட்டிருக்கு. அதன்படி 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நமது அரசியலமைப்பில் குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் இவ்வாறு சேர்க்கப்பட்ட பொறுப்புகளே குடிமக்களின் கடமைகள் என்று அழைக்கப்பட்டன என்று சொல்கிறாங்க. நமது அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடிப்படை கடமைகள் இல்லாமல் இருந்துச்சு, அடிப்படை உரிமைகள் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1976ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் 42வது முக்கியமானது 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மேலே என்னோட அவையார் இந்திரா காந்தி அம்மா அவருடைய ஆட்சியின் காலத்தில் சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அவர் மூலமாக என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா இந்த அடிப்படை கடமைகள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த அடிப்படை கடமைகள் எங்கேருந்து எடுக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா முன்னாள் சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யாவோட அரசியலமைப்பு தாக்கத்தினால அங்கேருந்து எடுக்கப்பட்டதான் இந்த அரசியலமைப்பு சட்ட பிரிவு என்று பார்க்குறோம். சரிங்களா? அதனால் அந்த சட்டத்தை என்ன பண்ணால் அரசியலமைப்பு பகுதியில் 4A அப்படிங்கிற ஒரு புதிய பகுதி தோற்றுவித்து அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 51A அப்படிங்கிற ஒரே பிரிவுகளில் 11 அடிப்படை கடமைகளை இதை கொண்டு வந்திருக்கு. அதான் முக்கியமான ஒன்று. நன்றி.